உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கடலை மாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு உள்ள சேர்த்துடலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் ஓமம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு, நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒன்ஸ் கலந்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். எல்லா பக்கமும் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதில் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மேக் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெல்லிஸாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு உருட்டிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு. அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்ஸ் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். ரெண்டு சைடு நல்லா வெந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னும் 2 ஷேப் செய்யலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நீல வாக்கில் உருட்டிட்டு இந்த மாதிரி சைடில் ரோல் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் லைட்டாக அமுத்தி விட்டால் போதும், நின்றுக்கும். இதையும் அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காயின் ஷேப்பு, இதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான கிறிஸ்பியான கடலை மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.